ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷனோட மெயின் சிலபஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. மெயின்ஸில் பார்த்தோன்னா குரூப் 2A எக்ஸாமினேஷனோட மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இப்போது குரூப் 2Aவோட சிலபஸ் பார்க்கலாம். பொது அறிவில் இருந்துட்டு 50% கேள்விகள், அதாவது 100 கொஷின்ஸ். இது பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். அடுத்து பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் இது 20% கேள்விகள் அப்படின்னா 40 கொஷின்ஸ் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மொழிப்பாடம் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், இதில் 30% கேள்விகள் அப்படின்னா 60 கொஷின்ஸ் இருக்கும். இது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பொறுத்தளவு டோட்டலாக 100 கொஷின்ஸ். இதில் அழகு 1ல் பார்த்தோம் அப்படின்னா நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும், இதிலிருந்து 20 கொஷின்ஸ். ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் எத்தனை கொஷின்ஸ் வரும்னு கொடுத்துட்டாங்க. அழகு 2ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம், இதில் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அழகு 3ல் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இதில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், இந்த அழகில் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து அழகு 5ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, இதில் 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக 100 கொஷின். டோட்டல் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும், இது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். இதிலிருந்து மட்டும் 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், இதில் இலக்கணம் அந்த பகுதியை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஜென்ரல் தமிழ், அது அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இதிலிருந்து மட்டும் 60 கொஷின்ஸ் வரும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனோட மெயின் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் மொத்தம் எவ்வளோ மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 300 மதிப்பெண்கள். இதில் அழகு 1ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு, இதிலிருந்து 40 மதிப்பெண்களுக்கு கொஷின் கேட்பாங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும். அடுத்து அழகு 2ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும், இதிலிருந்து 30 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அழகு 3ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள், இதில் 50 மதிப்பெண்களுக்குரிய கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அழகு 4ல் பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இதிலிருந்து 40 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அழகு 5ல் பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பு, அரசியல் மற்றும் ஆளுகை, தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன், இதிலிருந்து 60 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் வரும். அடுத்து அழகு 6ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை, இதிலிருந்து 40 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் வரும். அடுத்து அழகு 7ல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய பொருளாதாரம், இதிலிருந்து 40 மதிப்பெண்களுக்கு கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 7 யூனிட்ஸ் இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்ஸ்க்கு இருக்கும்.